அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அஸ்தம் நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்குங்க. கன்னி ராசிக்கு அதிபதி புதன். இந்த நட்சத்திர அதிபதி சந்திரன். இந்த நட்சத்திரத்தினுடைய குணங்கள், இவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள் எதுக்கு பயன்படுத்தலாம், வாழ்க்கை துணையாக எந்த நட்சத்திரம் வந்தால் நல்லாயிருக்கும், தொழில் தொடங்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன, எதில் கடன் கொடுக்கலாம், எதில் கடன் வாங்கலாம் அப்படின்ற முழு தகவலை தான் நம்ம ஒவ்வொரு நட்சத்திர வரிசையிலையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அஸ்தத்தை பற்றி பேசணும்னா, அஸ்தம் அப்படின்னு சொன்னாலே அபய அஸ்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா தெய்வங்களும் பாருங்கள் கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபயம் சொல்லக்கூடிய அந்த முத்திரையோடு தான் இருப்பாங்க. அதுக்கு பேர் அபய அஸ்தம் அப்படின்னு பேர். அதனுடைய அர்த்தம் என்ன? கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி காட்சி தர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சாஸ்திரங்கள் சொல்லுது, காலையில் எழுந்த உடனே கண் விழிக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கண்ணாடியை பார்க்கலாம், கோயில் கோபுரத்தை பார்க்கலாம், குழந்தையின் முகத்தை பார்க்கலாம், இப்படி பட்டியல் போகுது. அதில் மிக சிறப்பு, நீங்கள் எங்கேயும் எழுந்து எதையும் அலைய வேண்டாம், உங்கள் உள்ளங்கையை பாருங்கள், அதுவும் வலது கையை பாருங்கள், அதில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க அப்படின்றது ஐதீகம். அப்போது காலையில் எழுந்த உடனே உள்ளங்கையை பார்க்கறது அதிர்ஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்பேற்பட்ட இந்த அஸ்தம், அதாவது அஸ்த நட்சத்திரம் கை அப்படின்ற ஒரு அமைப்பை குறிக்கும். நவக்கிரகங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பிறந்தது இந்த அஸ்த நட்சத்திரம் தான். அப்போது இவங்களுடைய புகழ், இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனை போல பிரகாசிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைத்துறையில் இருப்பாங்கங்க. பெரும்பாலான நபர்கள் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கலைத்துறையில் இருப்பாங்க. அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றவங்க பார்த்து இவங்க நல்லா இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, இவங்க இந்தந்த துறையில் சிறப்பாக இருக்கிறாங்க அப்படின்ற அமைப்பில் இருப்பாங்க. அது திரைத்துறையாக இருந்தாலும் மற்ற துறைகளாக இருந்தாலும், இவங்க கோமாளியாக நடித்தாலும் பிறர் பார்த்து இவங்களை புகழும் அந்த அளவுக்கு இருப்பாங்க, புகழ் பெறக்கூடிய அளவில் இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு பதவி கிடைக்கும். அதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அஸ்த நட்சத்திரக்காரங்க வசதி மிக்கவங்களாக இருப்பாங்க. பிறக்கும் பொழுதே வசதியாக இருப்பாங்க. ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க திறமைகளால் வசதி உள்ளவர்களாக மாறுவார்கள். கணிதம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிப்பாளிங்க, நுட்பமான விஷயங்களை மிக நேர்த்தியாக எளிதில் அறிஞ்சு கொள்வாங்க. கதை, கவிதை, ஓவியம், சிற்பம், நாட்டியம், நடிப்பு, இது எல்லாத்துலேயும் இவங்கக்கிட்ட திறமை இருக்கும். எது சிறந்தது அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறத இவங்க வல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்றது இந்த அஸ்தத்தினுடைய பொதுவான குணங்கள். மேலும் விளம்பர நிறுவனங்கள், சினிமா, தொலைக்காட்சி, வானொலி, மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள், பொருட்காட்சி, சர்க்கஸு, இசை கச்சேரி, பாடகர்கள், ஜோதிடர்கள், கணித வல்லுநர்கள், ஆடிட்டர், கணக்காளர், நிதி மேலாண்மையாளர் என எல்லா துறையிலையும் அஸ்த நட்சத்திரக்காரங்க பங்கு மிக முக்கியமாக இருக்கும். இந்த துறையெல்லாம் பாருங்க, யாரெல்லாம் ஜொலிக்கிறாங்களோ அவங்க அஸ்தம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இவங்களை என்ன சொல்லலாம்? அலங்கார பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா பிறரை பார்க்க இழுக்கும் இவர்கள் அலங்கார பிரியர்கள். வாசனை திரவங்கள் மேலே ஆர்வம் கொண்டவர்கள், நகைகள் மீது தீராத ஆசை கொண்டவர்கள், கழுத்திலும் கையிலும் விரலும் நகைலாம் நிறைய போட்டுக்கின்னு ஜொலிப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களாம் பாருங்கள் அஸ்தமாக இருக்கும். அவங்க லக்னாதிபதி அஸ்தத்தில் இருக்கலாம், அவங்க ராசி அதிபதி அஸ்தத்தில் இருக்கலாம். இப்படி அந்த அஸ்தம்தான் பார்த்திங்கன்னா இந்த வேலையை செய்யும். மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம், சட்ட வல்லுனர், ஆடை ஆபரண உற்பத்தியாளர் மற்றும் வியாபாரம், ஜவுளிக்கடை, நிலக்கிழார், விவசாய வருமானம், ஆடம்பர பொருள் விற்பனையாளர், வெளிநாட்டு பொருட்கள் விற்பனையாளர், நாட்டு மருந்து கடை வைத்திருக்கிறவங்க, பெண்கள் அலங்கார பொருள் விற்பனை செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள், நில வியாபாரம், மனை விற்பனை, தரகர், கமிஷன், ஏஜெண்டு, திருமண தகவல் மையம், மேடை அலங்காரம், விளம்பர நிறுவனம், தகவல் தொழில்நுட்பம், மது விற்பனை, மணமகிழ் மன்றம், சூதாட்ட விடுதி வைப்பவர், உளவு பார்ப்பவர்,
இந்த துறையெல்லாம் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நன்மையை செய்யும். நீங்கள் அதில் இருப்பீங்க, அல்லது அந்த துறையில் இப்போ சொன்ன துறையில் நீங்கள் போனீங்கன்னா கொடிகட்டி பறக்கலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்க இப்படி இருக்கிறதுனால நட்பு வட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இவங்க ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் நண்பர்களாக இருப்பாங்க. இவங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பாகுபாடு இல்லாமல் நட்பு இருக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். செலவு செய்ய தயங்காதவர்கள், அப்போ தானே நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்கியாவது செலவு செய்வாங்க. எந்த நிலையிலையும் தனது தகுதியை, ஸ்டேட்டஸ் விட்டு தரவே மாட்டாங்க. இதன் காரணமாக என்ன வரும்? கடன் வரும். அப்போ கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கடன் அடைக்க போய் அடுத்த கடனை வாங்குவாங்க. அப்போது நட்சத்திரக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அளவாக கடன் வாங்கணும், ஒரு சில விஷயங்களை குறைச்சிக்கணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு தான் நீங்கள் நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அதே சமயம் உழைப்பு அப்படின்னு சொன்னால் அதில் அசாத்தியம் சிறப்பாக வேலை செய்வாங்க. அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சிறப்பாக வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்திற்கு கஷ்டம் வராமல் பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. இது இவங்ககிட்ட இருக்கிற ஒரு சிறப்பு. மனைவி சொல்லுக்கு பணிந்து நடப்பார்கள். வீட்டிற்கு தெரியாமல் ரகசிய நட்பு அதிகமாக இருக்கும். சிறு வயதிலிருந்தே பாலியல் ஆர்வம் அதிகம் உள்ளவர்கள். இவங்கெல்லாம் எளிதில் மதுவுக்கு அடிமையாகக்கூடிய தன்மை உண்டு. அதனால் கொஞ்சம் உடல்நிலைக்கு அக்கறை காட்டணும். இவங்களுக்கெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கும், சிறுநீரக பிரச்சனை வந்துடும், ஆண்மை கோளாறு வரும். அதில் அது சார்ந்த சீக்கிர கலிதம், நரம்பு தளர்ச்சி, கண் கோளாறு, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு, மாதவிடாய் பிரச்சனை, முடி கொட்டுறது, கொழுப்பு சேர்றது, தொப்பை, இதெல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போது என்ன செய்யணும்? சரியான நேரத்துக்கு சரியானதை சாப்பிடணும், உடல் உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும், அல்லது யோகா மெடிடேஷன் செஞ்சே தீரணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவதுங்க, காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு தான் கன்னி. அப்போ அந்த 6ஆம் வீடு என்ன சொல்கிறாங்க? ருண ரோக சத்ரு அப்படின்றாங்க. ரோக ருண அப்படின்றாங்க. அப்போது எல்லா நோய்க்கும் உற்பத்தியாக இருக்கக்கூடிய இடம்தான் கன்னி. அப்போது இவங்க எப்படி இருக்கணும்? சரியானதை சரியான நேரத்தில் உடம்புக்காக நீங்கள் செஞ்சே தீரணும். மற்ற துறையில் நீங்கள் ஜொலிக்கிறீங்க, உங்கள் வேலையே கடமை கண்ணாக இருக்கிறீங்க, அப்போ உடலை கவனிக்கலைன்னு அர்த்தம். ஆக இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அஸ்த நட்சத்திரக்காரங்க சொந்தமாக தொழில் தொடங்குற மாதிரினா தயவுசெய்து உங்கள் ஜாதகத்தை பக்கத்தில் உள்ள ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சு சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்து தொடங்க. ஏன்னா சொந்த தொழில் உங்களுக்கு கொஞ்சம் சறுக்கலை ஏற்படுத்திடும். கவனம். அடுத்தது, அஸ்த நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை துணையாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இது 98 மதிப்பெண். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இதுவும் நல்லது தாங்க, 98 மதிப்பெண். விசாகம், பூரட்டாதி, இதுவும் 95 மதிப்பெண் வாங்கிடும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இது ஒரு 90% மதிப்பெண் வாங்கிடும். பரணி, பூரம், பூராடம், இது ஒரு 85% லாபமாக இருக்கும். சேரக்கூடாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், அஸ்வினி, மகம், மூலம், இந்த நட்சத்திரக்காரங்க தவிர்க்கணும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பட்டியலில் வராததெல்லாம் தகுந்த ஜோதிடம் கேட்டு சரியாக இருக்கிறதான்னு பார்த்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கலாம். மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம், இந்த நட்சத்திரங்கள் ஒரு நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் முழு வெற்றியை தரும். விசாகம், பூரட்டாதி, இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் சொத்து வாங்கலாம், விற்கலாம், லாபமாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி, இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வேலைக்கு மனு செய்யலாம், நல்ல வேலை அமையும். கடன் வாங்க, கடன் அடைக்க, பணியில் சேர, தொழில் ஒப்பந்தம் போட, வியாபார பயணங்கள் மேற்கொள்ள, நோய் நீங்க மருந்து உட்கொள்றதுக்கு, குழந்தைகளின் கல்வி உள்பட்ட நற்காரியங்கள் தொடங்க இந்த நட்சத்திரம் ரொம்ப அற்புதமாக உதவி செய்யும். இந்த நட்சத்திர நண்பர்களும் உங்களுக்கு நல்ல விதமாக இருப்பாங்க. பரணி, பூரம், பூராடம், இந்த நட்சத்திரம் ஒரு நாட்களில் பயணங்கள் மேற்கொள்ள, அயல்நாடு வேலைக்கு செல்ல, லாபகரமான வியாபாரங்கள் செய்ய, புதிய தொழில் தொடங்க, வங்கியில் கடன் பெற இந்த நட்சத்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த நட்சத்திர நாட்களில் தைரியமாக எந்த செயலை வேண்டுமானாலும் தொடங்கலாங்க. அதிகப்படியான நன்மைகள் நடக்கும்.
தொழில், வியாபாரம், பயணம், இன்பச் சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்மையில் இருக்கும். ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எதுவும் உங்களுக்கு எதிர்க்கு மாறாக செயல்படும். தொலைதூர பயணங்களை தவிர்க்கணும், எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். அப்போ இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் இந்த நட்சத்திரக்கார நண்பர்களை எச்சரிக்கையாக இருக்கணுன்றது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரக்கார வரும் நாட்களில் எதுவுமே பயன் தராதுங்க. ஆனால் உங்களால் மற்றவங்களுக்கு பயன் கிடைக்கும், உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நண்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களால் உங்களுக்கு நன்மை இல்லை. அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த ஒரு காரியம் தீராத மன வருத்தத்தை தருங்க. இந்த நட்சத்திரம் நாளில் கடன் வாங்கவோ கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. அவஸ்தை, அவமானம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திர நாட்களில் முடி மற்றும் நகம் வெட்டக்கூடாதுங்க, எண்ணெய் குளியல் கூடாதுங்க, தாம்பத்தியம் கூடாதுங்க. இந்த நட்சத்திரத்தினால திருமணம் செய்யக்கூடாதுங்க. ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இல்லை. ஆக இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நீங்கள் உணர்ந்து செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். அஸ்த நட்சத்திரத்துடைய இறைவன் பார்த்தீங்கன்னா சூரியன். காலையில் சூரியனை வணங்குறது, ஆதித்ய இருதயம் படிக்கிறது அல்லது கேட்கறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். காயத்ரி தேவி அதிதேவதை. அப்போ காலை நேரத்தில் நீங்களாம் காயத்ரியை வந்து ஒலிக்க விட்டுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். மிருகம், பெண் எருமை, பட்சி, பருந்து, விருட்சம், வேலை மரங்க. அப்போ வேலை மரம் தலவிருஷ்டமாக உள்ள தலங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சம் அப்படின்றத நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வீடியோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சிறப்புகள் எது, எந்த கோயிலுக்கு போகலாம், ராசிக்கு எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். மலர், அல்லி. இது வரைக்கும் நாம் நட்சத்திரத்திலேயே பொதுவான குணங்கள் ஒரு சிறு பகுதி தான் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாம் வந்து முழுசாக போடணும்னா அதுவே 2 மணி நேரம் வீடியோவாக வந்துடும். நம்ம சுருக்கமாக போட்டிருக்கோம். அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக இன்னும் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.